Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today, we are at the day 19 class of your Python programming and your subject code is GE8151. In previous class, we have started at Unit 3. Your Unit 3 is about control flow and functions. So already I said just divide the unit into 3 topic. அந்த யூனிட்ஸை நீங்கள் 3 டாப்பிக்காக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மெயின் டாபிக் கீழேயும் சப் டாபிக்ஸ் இருக்கும். அந்த சப் டாபிக்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் இன் யூனிட் 3. அண்ட் ஒன் மோர் திங், your unit 3 is combination of your unit 1 and 2. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2ல் பார்த்தது தான். பட் என்னென்னா கொஞ்சம் அதோட சின்டாக்ஸ் அண்ட் தென் கோடிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விதம் மட்டும்தான் லைட்டாக மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ உங்களோட யூனிட் 3 நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் 16 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். அப்போ டோட்டலாக நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஃபெயில் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வரவே வராது. யூனிட் 3 இருக்கிறதுலே ரொம்ப சின்ன யூனிட், டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான டாபிக்ஸ். ஸோ யூனிட் 3 நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் 20 மார்க்ஸ். ஒரு பார்ட் பி கொஸ்டின் அண்ட் தென் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையும் வந்துட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ், அந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போன்னு இல்லை, ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து 8th செமஸ்டர் வரைக்கும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அரியர் அப்படின்றதே வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல்ஸ் அலாட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் டுடே we are going to see a continuation of your previous class. So before entering into a new topic, I just want to give a recall or else an overview about your previous class section. Okay, in previous class I have said what is mean by conditional. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டை தான் வந்து நம்ம கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுடைய பைத்தான் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் 4 ஜென்ரல் கேட்டகரிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் your first one is sequential structure. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சீக்வன்ஷியல்லாம் என்ன அப்படின்னா execution your instruction line by line, from that is from top to bottom or else from your bottom to top. so one by one உங்களுடைய execution நடக்கிறது தான் வந்து sequential structure அப்படின்னு சொல்லியிருந்தோம். then second we have seen about an selection structure. ஸோ செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டோடைய கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் ஐ நீட் டு கோ அனதர் சாய்ஸ், ஐ நீட் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஜே. ஓகே, ஸோ திஸ் ஆர் தட்டா. ஸோ என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது, அந்த 2 ஆப்ஷனில் எனக்கு எது வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். தென் தேர்ட் we have seen about an ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் லூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை போய் ரீச் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ரேஞ்ச் நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஐயோட வேல்யூ நான் இனிஷியலைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன், ஐ ஹவ் கிவன் அஸ் 10 அப்படின்னும் போது ஸோ 10 வர வரைக்கும் என்னோடய எக்ஸிக்யூஷன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஐட்ரேஷன். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் அப்படின்ற வேர்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. ஓகே, the next one is encapsulation. So encapsulation அப்படின்னும் போது உங்களுடைய மற்ற காம்பனோட ஸ்ட்ரக்சர் நான் எப்படி இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அந்த இன்க்ளூட் பண்ணும்போது அதோட ஃபார் லூப் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபார் லூப்போடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்கேப்சுலேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ 4 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். your first one is sequence, second one is selection, iteration and then encapsulation. ஓகே, இந்த 4 டாபிக் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா திஸ் ஆர் தட் கேட்டகரியில் வரும். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ளோ டயக்ராமு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா என்னோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இட் வில் மூவ்ஸ் ஆன் டு தி அனதர் லூப். ஸோ அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வரதுக்காக ஃபங்க்ஷன் நடக்கும். தென் அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம
பார்த்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் அ நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குது, லெஸ் தேன் 10க்குள்ளே நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்பர் என்டர் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் என்னோட கண்டிஷன் இஃப் கண்டிஷன் பாருங்கள், இஃப் ஆஃப் ஐ இஸ் லெஸ் தேன் 10. ஸோ 10 வர வரைக்கும் என்னோட ஐ ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 10, ஸோ 10 வந்தாலும் சரி இல்லை 10க்கு மேலே வந்தாலும் சரி, ஏன்னா இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. ஸோ லெஸ் தேன் 10 அப்படின்னா 9 வரைக்கும் தான் எடுத்துக்கும். இப்போ நான் 10 அப்படின்ற வேல்யூ கொடுத்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லெஸ் தேன் 10 எல்லாம் வந்து உங்களோட லூப்பை விட்டு அது வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி உங்களோட லூப்பிங் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தோன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டருடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. Then we are seen an example. Another example is I need to enter the value. So m ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறோம், என்னுக்கு ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணோம். ஜஸ்ட் ஐ நீட் டு ஸ்வாப் தட் வேல்யூ. ஸோ அந்த ஸ்வாப்பிங்க்கு தான் இங்கே இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் த வேல்யூஸ். இன்டர்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னன்னா டெம்பரவரி, அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் இதே பேஸ் பண்ணி யூனிட் 2ல் பார்த்துருப்போம். அதில் டெம்பரவரின்ற வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் டெம்பரவரிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக தே ஹேவ் பின் யூஸிங் ஆஸ் அன் அனதர் வேரியபிள். ஸோ அந்த அனதர் வேரியபிள் தான் ஏ. ஸோ அந்த ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள், டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணி ஸோ அதன் மூலயமா வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்னா we have seen in a previous class section. So today we are going to see a new topic that is about an if else statement. So if else இது இல்லைனா அது. ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஆர் தட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங், அதே கேட்டகரிஸ் தான். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன் அக்கர் ஆகும். ஸோ அந்த கன்ஜக்ஷனை ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். சப்போஸ் இஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா என்னோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இப்போ நான் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷன், உங்களோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ஆஃப் கண்டிஷன், இப்போ நாங்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். சப்போஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ யூ டிஸ்பிளே ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், யூ கேன் டிஸ்பிளே யுவர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். n is equal to int. ஸோ இன்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், இன்டீஜர். ஸோ இன்டீஜர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் தான் வந்து நம்ம இன்டீஜர் சொல்கிறோம். ஸோ n is equal to int of give some input. நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் என்டர் த நம்பர். ஸோ ஏதோ ஒரு நம்பர் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஐ நீட் டு என்டர் ஒரு நம்பர் நாங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ n is equal to int of input. ஸோ ஒரு இன்புட் வேல்யூ இன்டீஜர் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ரிமைண்டர் REM, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2, அதாவது மாடுலோ டிவிஷன் ஆஃப் 2. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம் வாட் இஸ் த மீனிங் ஃபார் மாடுலோ டிவிஷன். ஸோ மாடுலோ டிவிஷன் அப்படின்றது உங்களுடைய ரிமைண்டர் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிமைண்டர் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். Suppose the number which has been a modulo divided by 2, then the remainder is contains some other number except 0 means then your given number is an odd number. So உங்களுடைய remainder 0 இல்லாமல் வேறு எந்த ஒரு நம்பர் வந்தாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர். ஓகே? ஸோ இப்போ கண்டிஷன் வந்துருச்சா, இப்போ என்னோட கண்டிஷன் என்ன, ஒரு நம்பரை நான் டைப் பண்ணுறேன், அந்த நம்பர் வந்து 2வால் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது இஃப் ஆஃப், அந்த ஆஃப் அப்படின்றது ஓப்பன் ப்ராக்கெட், இஃப் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0, அதுதான் என்னோட கண்டிஷன். ரிமைண்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஈவன் நம்பர். எல்ஸ் அப்படி இல்லைன்னா என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும், என்னோட ஃபால்ஸ் கண்டிஷன் என் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை நான் டிஸ்பிளே பண்ணோம், பிரிண்ட் ஆட் நம்பர். ஓகே? இந்த ப்ரோக்ராம் புரியுதா, இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட அவுட்புட் பாருங்கள், என்டர் த நம்பர்ஸ். ஒரு நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 அப்படின்ற நம்பரை நீங்கள் 2வால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், யூ கெட் 1. ஸோ நம்ம ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, அப்போ என்னோட கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ ஐ கெட் அன் அவுட்புட் ஆஸ் odd number. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்டர் த நம்பர். ஸோ நம்பர் நான் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கேன், 8 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த 8ஐ நான் 2வால் டிவைட் பண்ணனா வாட் ரிமைண்டர் ஐ வில் கெட் அ ரிமைண்டர் ஆஸ் 0. ஸோ 4 2s are 8, அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன ஆகும், 0. ஸோ என்னோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கா. ஸோ ஐ கெட் அன் அவுட்புட் ஆஸ்
ஈவன் நம்பர். ஸோ இப்படி தான் ப்ரோக்ராம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக. ஸோ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஃபால்ஸ் அப்படி எல்ஸ், அதுக்கு வந்து எல்ஸ் கொடுக்கறது. எல்ஸ் ஃபால்ஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கிவ் another statement. ஓகே, தட்ஸ் ஆல். தென் your next one is புரியுதா, if else statement. Your next one is if else if statement. இதுனா என்னன்னா செயின்டு கண்டிஷனல். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செயின்டு கண்டிஷனல். சம்டைம்ஸ் உங்களோட யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கிரைப் யர் ஸ்கிரிப்ட் ஃபார் செயின்டு கண்டிஷனல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டேர்ம் நியூவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்காக வந்து இருக்காதீங்க. செயின்டு கண்டிஷனல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் if else if condition. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ now see your chained condition. ஸோ செயின் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் யோர் செயின்டு கண்டிஷன். ஸோ மல்டிவே எலெக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ உங்களுடைய ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் மல்டிபிள் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸோ இப்படி செக் பண்ணும்போது என்னுடைய எவால்வேட் பண்ணுற என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவால்வேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 by 1 இருக்கும். ஸோ அட் அ டைமில் என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து எவால்வேட் ஆகாது. ஸோ இட் வில் எவால்வேட் மை எக்ஸ்பிரஷன் 1 by 1. இப்போது என்னோட ஒரு கண்டிஷனில் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டாக இருக்கிற மல்டிபிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நான் வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அப்படி 4 எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டேர்மை நான் யூஸ் பண்ணலாம். அப்படி நான் கொடுக்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தவிர மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அதோட அந்த லூப் வந்து வெளியில் வந்துட்டு அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சப்போஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகிடுச்சு, ரிமைனிங் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மூவ் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகும்போது என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ கேன் கிவ் அ மல்டிவே எலெக்ஷன். ஸோ நிறைய எக்ஸ்பிரஷனோ இல்லை நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனோ நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி யூ கெட் அன் அவுட்புட். ஓகே, ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். See, this is a syntax. So if expression 1, so நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், அதாவது முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கும்போது அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே, LIF. ஸோ LIF அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது. ஸோ அது இல்லைனா இன்னொன்று. ஸோ எக்ஸ்பிரஷன் 2 கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்பிரஷன் 2 கொடுக்கும்போது ஐ வில் கெட் அன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங்காக. தென் LIF. ஸோ LIF வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். தட் இஸ் தேர்ட் எக்ஸ்பிரஷன். தென் ஐ நீட் டு கிவ் அன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா அட் அ டைமில் என்ன பண்ணுறேன், 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் நான் வந்து வியூ பண்ணுறேன். ஸோ அதை வந்து எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போது வரும்போது எல்ஸ் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஐ கிவ் அன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ். ஸோ இப்படி இது 3மே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த கண்டிஷனை வந்து நான் அவுட்புட்டாக கொடுப்பேன். ஸோ see this diagram. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ ஐ கிவன் சம் கண்டிஷன். இஃப் இட் இஸ் ட்ரூ, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இல்லை ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட் மூவ் ஆன்ஸ் டு செகண்ட் கண்டிஷன். ஸோ அந்த செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அதோட அங்கேயே எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிட்டு கெட் அன் அவுட்புட். அப்படி இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா இட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி தேர்ட் கண்டிஷன், அதாவது தேர்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன் போயிட்டு அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்போது நீங்கள் வந்து ஓகே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு காமனான மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, see m is equal to int of input. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் த மீனிங் ஃபார் int. ஸோ int அப்படின்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்குது. அந்த இன்டீஜர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இன்டீஜர் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா டைப். ஸோ m is equal to int of input. ஒரு இன்புட் கொடுக்குறேன். என்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா enter the total mark of 6 subject. ஸோ ஒரு 6 subjects உடைய மார்க் வந்து நான் என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். கண்டிஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்டர் த டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 6 subjects. ஸோ அப்போ வரும்போது அந்த பெர்சன்டேஜ் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா PER is equal to M
ஆஸ்ட்ரிக்ஸ், அதாவது என்னோட மார்க்ஸ் எம் ஆஸ்ட்ரிக்ஸ் 100 டிவைடட் பை 600. இதுதான் அதனுடைய கேல்குலேஷன். ஸோ பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அதை கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபார்முலாக்கான பிரிண்ட் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, யூ ஹேவ் ஸ்கோர்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, ஸோ சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், இப்போ நீங்கள் ஒரு மார்க் 6 சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணி 600 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், இஃப் பிஇஆர், பிஆர்னா என்ன சொல்லியிருந்தோம், பர்சன்டேஜ். இஃப் பிஇஆர் லெஸ் தேன் 35, ஸோ லெஸ் தேன் 35 நீங்கள் வந்து 35 விட கம்மியான பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தென் யுவர் பிரிண்ட் இஸ் ஃபெயிலியர். ஸோ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. ஓகே, எல் இஃப் அப்படி இல்லைன்னா யுவர் பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35, ஸோ 35ஆகவும் இருக்கலாம், அதை விட அதிக மார்க்காகவும் இருக்கலாம். அண்ட் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் தேன் 50, ஸோ லெஸ் தேன் 50 அப்படின்னா 49 வரைக்கும் தான் எடுத்துக்கும், 50 கூட எடுத்துக்காது. ஸோ அண்ட் பர்சன்டேஜ் லெஸ் தேன் 50 அப்படின்னு வரும்போது யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாஸ்டு. ஓகே, ஸோ சி த கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பர்சன்டேஜ் வந்து லெஸ் தேன் 35 அப்படின்னா யுவர் கண்டிஷன் இஸ் ஃபெயிலியர். சப்போஸ் இஃப் யுவர் பர்சன்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 ஆர் எல்ஸ் லெஸ் தேன் 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா யுவர் கண்டிஷன் இஸ் பாஸ். எல்இஃப் அதுவும் இல்லை. ஸோ எல்சிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் பர்சன்டேஜஸ் லெஸ் தேன் 60, ஸோ 50லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ எல்சிஃப் பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் யுவர் பர்சன்டேஜஸ் லெஸ் தேன் 70, ஸோ 60லேருந்து 69க்குள்ளே, ஸோ லெஸ் தேன் 70 தானே இருந்துச்சு அப்படின்னா யுவர் கேட்டகரி இஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பாஸ் அண்ட் தென் ஃபெயில். ஓகே, ஸோ இது எதுவுமே இல்லை அபோவ் 70 அப்படின்னா யூ கிவ் அ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். அதுதான் எல்ஸ் கண்டிஷனில் எப்பவுமே என்ன வரும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், தட் இஸ் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ நீங்கள் 70யோ இல்லை 70க்கு மேலே நீங்கள் மார்க்ஸ் உங்களோட பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இஃப் எல்இஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லியிருந்தோம், வெரி குட், தட் இஸ் செயின்ட் கண்டிஷனல். ஸோ செயின்ட் கண்டிஷனெலாம் புரியுதா? ஸோ ஒரு செயின் அப்படின்னால ஒன்று இன்னத்தோட பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், தட் இஸ் மல்டி பாத் ஆஃப் மல்டி வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் யோர் ப்ரோக்ராம். ஸோ இந்த மல்டி வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ப்ரோக்ராமில் ஒரு மார்க்ஸ் இருக்குது, ஒரு 6 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் இருக்குது, நீங்கள் டோட்டல் போடுறீங்க. அந்த டோட்டல் போடும்போது அது நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும். அந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணி உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து செயின்ட் கண்டிஷன். புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? So shall I move on to next topic? So your next topic is nested if else statement. Okay, so nested if else அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே நம்ம நெஸ்ட்னா என்ன சொல்லுவோம், நார்மல் இங்கிலீஷ் டேர்ம். நெஸ்ட்னா என்ன, கூடு. ஸோ கூடு அப்படின்னும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கூடுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் நெஸ்டிங்கும் இருக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டையோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ வேல்யூவேட் பண்ணும். ஸோ அது இல்லை அப்படின்னும் போது இன்னொரு கண்டிஷனை எடுத்துக்கும். ஓகே, ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் மூவ் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூவாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் வந்துடும் நான் சொல்லியிருந்தேன். இந்த டயக்ராம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் வந்துடும் நான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ சி திஸ் டயக்ராம் லெஃப்ட் சைட், என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சொன்னேன். ஆனால் நெஸ்டடில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இட் மூவ்ஸ் ஆன் டு யர் செகண்ட் கண்டிஷன். அது என்ன பண்ண டயக்ராம் பாருங்கள், இட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு யர் செகண்ட் கண்டிஷன். மறுபடியும் அந்த செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக போகும். அதே மாதிரி நான் இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன், மல்டிபிள் கண்டிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொரு கண்டிஷனுமே அதை செக் பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இஃப் எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ரிமைனிங் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, அப்படியே அவுட்புட் வந்துடும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷனுமே வந்து செக் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் நெஸ்டட் ஒவ்வொரு கண்டிஷன் அதுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் பார்ட்ஸுமே வந்துட்டு செக் பண்ணி யூ கெட் அன் அவுட்புட். ஓகே, ஸோ see this syntax. if of condition 1, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இஃப் ஆஃப் கண்டிஷன் 2, ஸோ இங்கே மொத்தமே நான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கதால என்னுடைய 2 கண்டிஷனுமே நான் வந்து செக் பண்ணுறேன். சப்போஸ் என்னோட செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகும், எல்ஸ் இட் மூவ்ஸ் ஆன் டு யர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க.
if of condition 2 அப்படின்னும் போது it gives an output for true statement 2. செகண்ட் கண்டிஷனுடைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் பார்க்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுடைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு செகண்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதை தான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்ஸ். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு முடியல அப்படின்னும் போது லாஸ்ட்டாக எல்ஸ் இட் கிவ்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இட் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தி வேல்யூஸ் ஆஃப் யோர் போத் த கண்டிஷன்ஸ். ஸோ அந்த போத் த கண்டிஷன்ஸோட வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னாலே டேரக்ட்லி இட் மூவ்ஸ் ஆன் டு யோர் செகண்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு டேரெக்டாக மூவ் ஆகிடும். ஸோ அது மூவ் ஆனதுக்கப்புறமா அதனுடைய ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு கண்டிஷனோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட்டாக எல்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ see this diagram. First condition has been given condition 1. If it is true, it just move on to your condition 2. If the condition 2 is true அப்படின்னா it just displays your true statement 2. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ அதுவே கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இட் டிஸ்பிளேஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணால் லாஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெஸ்டட் இஃப் அண்ட் தென் செயின்டு கண்டிஷன்? ஸோ செயின்டு கண்டிஷனுக்கும் நெஸ்டட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ see this example. N is equal to int of input, which means I'm just going to give one integer value as a input, enter the number. So ஒரு நம்பர் நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். if of n is equal to 15, நான் என்ட்ரு பண்ணுற என்னோட நம்பர் 15 இருந்துச்சு, ஒரு ஸ்லாட் குலுக்கி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட நம்பர் 15 இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு ப்ளே ஃபுட்பால். ஸோ பிரிண்ட் ப்ளே ஃபுட்பால். அப்படி இல்லை இஃப் n is equal to 10, என்னோடய ஸ்லாட் வந்து 10 வந்துருச்சு அப்படின்னா ஐ நீட் டு ப்ளே கிரிக்கெட். அப்படி இல்லை அப்படின்னா டோன்ட் ப்ளே. ஸோ நான் என்ன பண்ண வேணாம், எதுவுமே விளையாட வேண்டாம். ஸோ என்னோடய ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் தான். வெதர் ஐ கேன் கெட் அ ஸ்லாட் நம்பர் ஆஸ் அ 10 ஆர் எல்ஸ் ஐ கெட் அ ஸ்லாட் நம்பர் ஆஸ் அ 15. ஸோ 2 ஸ்லாட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்த்தது 2 கண்டிஷனுக்கு தானே. ஸோ அந்த 2 கண்டிஷனையும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய அவுட்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் அன் அவுட்புட். ஸோ அவுட்புட் பாருங்கள், enter a number. ஸோ நான் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், ஐ ஜஸ்ட் given a number as a 10. ஸோ 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஐ சூஸ் த ஸ்லாட் as a 10. ஸோ 10 அப்படின்ற ஸ்லாட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 சூஸ் பண்ணிக்கிறதால நான் என்ன விளையாடலாம், ப்ளே கிரிக்கெட். ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 கொடுத்துருந்தேன், enter a number 15 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ப்ளே ஃபுட்பால். ஸோ இப்போ நான் 10 கொடுக்காம 15 கொடுக்காம சம் அதர் நம்பர் கொடுக்குறேன், என்டர் எ நம்பர் 12 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா டோன்ட் ப்ளே. விச் மீன்ஸ் அந்த 12 அப்படின்ற ஸ்லாட் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மென்ஷன் பண்ணாததால் நம்ம என்ன வந்துச்சு, உங்களுக்கு இன்னொரு கண்டிஷனானது டோன்ட் ப்ளே அப்படின்ற கண்டிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ், வாட் ஐ எம் டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சிம்பிளான இனிஷியலைஸ்டு ப்ரோக்ராம் வந்து இதுதான். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கால் பண்ண அதனோட டேட்டாஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் பார்த்தது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தென் தேர்ட் வி ஹவ் சீன் செயின்டு கண்டிஷனல். ஸோ செயின்டு கண்டிஷனல் தான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். தென் யுவர் ஃபோர்த் ஒன் இஸ் வெரி குட் நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டா. ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். உங்களுடைய யூனிட் 3ல் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சிலபஸை பாருங்கள், ஒரே ஒரு மெயின் டாபிக் இருக்கும். அந்த மெயின் டாபிக் பக்கத்தில் ஐஃபன் போட்டோ இல்லை ப்ராக்கெட்குள்ளேயோ பார்த்திங்கன்னா இதில் டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஐட்ரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ ஐட்ரேஷனாக என்ன மட்டும் ஒரு பேசிக் இன்ட்ரோ நான் கொடுத்துட்டு அதனோட டீட்டெயில் வெர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 4 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம், வெரி குட், செலெக்ஷன், சீக்வன்ஸ், ஐட்ரேஷன், என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஸோ அதில் ஐட்ரேஷனாக என்ன நான் சொல்லியிருந்தேன்,
ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பேன். அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் என்னோட ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டட்லி யோர் ஃபார் லூப் ஆர் எல்ஸ் யோர் ஃபங்க்ஷன் வில் எக்ஸிக்யூட் டில் இட் ரீச்சஸ் இட்ஸ் ரேஞ்ச். இப்போ ஒரு அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் ரேஞ்ச் வந்து 10 கொடுக்குறேன், இல்லை ரேஞ்ச் நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5ஓ இல்லை 10ஓ அந்த கவுண்ட் வர வரைக்கும் என்னோடய ஃபார் லூப் என்ன ஆகிட்டே இருக்கும், ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஐட்ரேஷன், விச் மீன்ஸ் ரிப்பீட்டேஷன். கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது. ஓகேவா? ஸோ அந்த ஐட்ரேஷனில் இருக்கிற மல்டிபிள் டைப்ஸு, அந்த ஐட்ரேஷன் எப்படி வந்து ஒரு பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அந்த ஐட்ரேஷனுக்கு வந்து வைல் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப்ன்ட்டு 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு லூப்புமே வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஸோ அதனோட சின்டாக்ஸ் என்ன, அதோட ஃப்ளோ சார்ட் டயக்ராம்ஸ் என்ன, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம்னா அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஐ ஹோப் ஆல் வில் கம்ப்ளீட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான், அசைன்மெண்ட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே பை டேவே என்ன பண்ணுங்க, இப்போது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாஸோடைய சின்டாக்ஸ், ப்ரோக்ராம், அதே அது பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம், இதை 3த்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ என்னோட வியூவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 வந்து சின்னது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு லிமிட்டட் டாபிக்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தோன்னா 4 டாபிக் பார்க்குறோமா, அந்த 4 டாப்பிக்கை மெயினாக வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற சின்டாக்ஸ் ஞாபகம் இருக்கும், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கும், அதனோட ஃப்ளோ சார்ட் டயக்ராம்ஸ் ஞாபகம் இருக்கும், ஆனால் ஹெட்டிங் ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த 3மே எந்த ஹெட்டிங் கீழே வருது அப்படின்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர் கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் இதோட கொஸ்டின் என்ன, நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி த டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கை முதல்ல படிங்க, அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸு, சின்டாக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பாருங்கள். படித்து பார்த்துட்டு எழுதி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை வளன்னு ஸ்டோரி எழுதுங்க, அதை கொடுத்துருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக படிங்க அப்படிலாம் நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஹெட்டிங்கை படிங்க, சின்டாக்ஸ், தட் ஃப்ளோ சார்ட் டயக்ராம் அண்ட் தென் எக்ஸாம்பிள் கோடிங். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 லைன் 5 லைன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் கூட இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 4 டாபிக் அது மாதிரி படித்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃபைனலைஸ்டாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். ஓகே? ஸோ ஹேவ் அ ப்ராக்டிஸ் லைக் தட். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மார்க்கஸ் டன் மறக்காமல் கொடுங்க. இப்போ வரைக்குமே உங்கள் கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஸோ கிவ் மார்க்கஸ் டன் அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்டடியிங் அண்ட் டூ அசைன்மெண்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஈக்குவலைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க ஆரம்பிங்க, நோட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த நோட்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? தென் நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல். பி சேஃப் அட் ஹோம், obey your parents' words. Okay? Thank you.